வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 to 8 மந்த் இருக்க பேபிஸ்க்கு கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் குழந்தைக்கு கேரட் சாதம் கொடுக்கும்போது அதை இந்த மெத்தடில் தான் செஞ்சு கொடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கேரட் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கேரட் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கேரட் சாதம் நீங்கள் அவங்க குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேரட்டையும் சாதமையும் தனித்தனியாக கொடுத்துட்டு அலர்ஜி எதுவும் இல்லைனா மட்டும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை ஸ்டீம் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணி கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். கேரட் ஸ்டீம் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேரட்டை பவுலோடையே வச்சுடுங்க. மூடி போட்டு கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். கேரட் நல்லா குக் ஆகிடுச்சு. சில கேரட் நல்லா சாஃப்டாக இருக்கும், 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். சில கேரட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், 15 to 20 மினிட்ஸ் கூட ஆகும். ஸோ கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் குழந்தை சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் சூடாக சேர்க்கக்கூடாது, ஆறின சாதம் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு பச்சரிசி சாதம் கொடுக்கக்கூடாது, ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் புழுங்கல் அரிசி சாதம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டீம் பண்ண கேரட் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான அளவு காய்ச்சி ஆறின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. 6 மந்த் பேபிக்கு கொடுக்கும்போது நீங்கள் இதை நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சிட்டு லிக்விட் கன்சிஸ்டன்சிலே கொடுங்க. 7 மந்த் பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் ரவா கன்சிஸ்டன்சியில் குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. 8 மந்த் பேபிக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சி கொடுங்க. அவ்வளோதான், 6 to 8 மந்த் பேபிக்கு கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் கேரட் சாதம் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதுவும் 6 to 8 மந்த்ஸ் இருக்க பேபிஸ்க்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும். இந்த சாதத்தில் மஞ்சத்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே அவங்களுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தைக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் சால்ட் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த கேரட் சாதத்தை உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியே கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். இந்த ஃபுட் அவங்களுக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு இதை லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த கேரட் சாதம் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.